கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம 21வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். தாவீது மேசியாவை பற்றி பாடிய 4வது சங்கீதம். இதில் மொத்தம் 13 வசனங்கள் உள்ளது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் என்னை பின்தொடருங்கள். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஆண்டவர் தாவீதின் மன விருப்பத்தின்படி அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன எல்லா விண்ணப்பத்தையும், அவரிடத்துல கேட்ட எல்லா விண்ணப்பத்தையும் அவர் ஒன்றேனாகிலும் தள்ளாமல் அவருக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதை தான் அவர் இந்த 2வது வசனத்துல சொல்லுகிறார். தாவீது யுத்தத்திற்கு போகும் பொழுது அவனுடைய எதிரிகள் நிமித்தமாக அவனுக்கு வரப்போகிற தீமைகளுக்கும் அவனுடைய ஜீவன் பாதுகாக்கும்படிக்காகவும் அவனுடைய பாதுகாப்பிற்கும் அவனுடைய ஆயுசு நாட்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். 4வது வசனம் அப்படியாக தான் சொல்லுகிறது. அவர் ஆயுசு நாட்களை கேட்டார், ஆனால் ஆண்டவர் அவருக்கு தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய மன விருப்பத்தின்படி தரப்போகிறார். யாருக்கு அவர் மன விருப்பத்தின்படி தருகிறார் என்று வேதத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர் மன விருப்பத்தின்படி தருகிறவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்துல போய், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார், நீர் அவருக்கு சுகத்தை தாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிடுகிறாள். தாவீதின் குமாரனே, ஆண்டவரே எனக்கு இறங்கும் சொல்லி அவர் கூப்பிடுகிறத நம்ம அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்பொழுது அவளுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. உடனே சீஷர்கள் எல்லாம், இவள் மீண்டும் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறாள், இவளை ஏதாவது சொல்லி அனுப்பிவிடும் என்று சொல்லும் பொழுதும் ஆண்டவர் ஒன்றும் சொல்லாதிருந்தார். அவள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல பணிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாதுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனாலும் அவள் விடாமல் மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னும் சொல்லி மீண்டும் ஆண்டவரிடத்துல அற்புதத்தை எதிர்பார்த்து கேட்கிறாள். உடனே ஆண்டவர் அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். உடனே அந்த நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே அந்த மகளுக்கு அற்புதம் நடந்தது. உடனே அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவளுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அவள் விசுவாசத்தோடு கூட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டபடினால, மீண்டும் அவரிடத்துல கேட்டபடினால, அவருடைய பாதத்துல பணிந்து கொண்டதின்படினால, அவரிடத்துல எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டதின்படினால அவளுக்கு அற்புதம் அன்றைக்கு நடந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்குமா? இந்த சூழ்நிலைகள் மாறுமா? என் உள்ளம் விரும்பினது போல ஆண்டவர் தருவாரா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இல்ல, ஒருவேளை என் உள்ளம் ஒரு குழந்தை இருந்தால் நன்றாக இருக்குமே, இந்த கடன் பிரச்சனைகள் நீங்கிவிட்டால் நன்றாக இருக்குமே, என் குடும்பம் முழுவதும் இணைந்தால் நன்றாக இருக்குமே, என் உள்ளம் சமாதானத்தை தேடி நாடி ஓடுகிறதே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், அல்லது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்துல இதை விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணும் பொழுது, விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, மீண்டும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். அவரை விடாமல் நீங்கள் தொந்தரவு செய்து கேட்கும் பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் சூழ்நிலைகளை மாற்றி போடும், என் குடும்பத்தின் காரியத்துல அற்புதத்தை செய்யும் என்று விசுவாசத்துடன் கேட்டு பாருங்கள். அந்த கானானிய ஸ்திரீயின் மகளுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், விசுவாசத்துடனே ஆண்டவரை கூப்பிட வேண்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது.
விசுவாசம் உள்ளவர்கள் எதை கேட்பார்களோ அதை பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசிக்கிறவனானே எல்லாம் கூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல எதை கேட்டாலும் அதை விசுவாசத்துடன் கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். உங்க மன விருப்பத்தின்படி, உங்க உள்ளம் விரும்பினது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்வார். விசுவாசத்துடன் கேட்போமா? கண்களை மூடி செபிப்போம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கானானிய ஸ்திரீ விசுவாசத்தோடு உம்மை கூப்பிட்டாள். தாவீதும் விசுவாசத்துடனே என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னுடைய ஆயுசு நாட்களை தாரும் என்று கேட்டான். அவருக்கு தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்தீர். ஆரோக்கியமான வாழ்க்கையை அந்த மகளுக்கு கொடுத்தீங்கப்பா. அவளை சுகப்படுத்தினீங்க ராஜா. இன்றைக்கும் எங்களுடைய மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தாங்கப்பா. விசுவாசத்துடனே உம்மை கூப்பிடுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய உள்ளம் விரும்பினது போல, அவர்களுடைய மன விருப்பத்தின்படி, அவர்கள் விரும்புகிறது போல அவர்களுக்கு நடக்கும்படிக்காய் செபிக்கிறேன்ப்பா. என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று விரும்புகிறது. என்னுடைய உள்ளத்துல ஒரு சமாதானம் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதை காணாதது போல் இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள் இன்றைக்கு விசுவாசத்துடனே உம்மை கூப்பிடுகிறார்கள் ராஜா. நீங்க அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும்படிக்காய் நான் செபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காய் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும்படிக்காய் செபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்க மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தருவார். உங்களுடைய ஒரு ஜெப விண்ணப்பங்களையும் அவர் தள்ளுவதில்லை. விசுவாசத்துடன் கூப்பிடும் பொழுது நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உங்கள் விருப்பத்தின்படியே செய்வார். இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.